அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறைகள் பற்றின சில விஷயங்கள். பூஜை அறை அப்படின்றது ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அதே மன அமைதி, மன நிம்மதி நம்முடைய பூஜை அறைக்குள்ளே நுழையும் போதும் கிடைச்சது அப்படின்னா அந்த பூஜை அறை தான் ஒரு சிறப்பான பூஜை அறையாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் பூஜைகள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே உருவாகிருக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுக்கு அந்த மன நிம்மதியும் மன அமைதியையும் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை அறைகளில் கூட சில நேரம் நான் மன நிம்மதி மன அமைதியை உணர்ந்ததில்லை. ஆனால் சிலர் வீட்டில் நான் அந்த பூஜை அறைகளில் நுழையும் போது ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக உணர்வுன்றது ஏற்படும். அதுக்கான காரணம் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டோன்னா அவங்க பூஜை முறைகள் ஒழுங்காக பண்ணுறதா சொல்லுவாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, பெண்கள் பூஜைகள் பண்ண அந்த பூஜை அறையோட ஆண்கள் பூஜைகள் பண்ணுற அந்த அறையில் அதிகப்படியான உணர்வை நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரியான தெய்வீக உணர்வுகள் உணர்ந்ததை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்முடைய பூஜை அறையை சிறப்பாக மாற்றுறதுக்கான சில ஐடியாக்கள் சொல்கிறேன். இதில் எந்தெந்த ஐடியாக்களில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பூஜை அறை அப்படின்றது எப்பவும் நம்முடைய பணக்காரத்தனம் வெளிக்காட்டுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. சிம்பிளா பூஜை அறைகள் இருந்தா கூட கிளீன் அண்ட் கிளியரா வச்சுக்கோங்க எப்பவுமே பூஜை அறைய. பெரிய சைஸ் சாமி படங்கள் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன சைஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்சா பெரிய சைஸ் சாமி படங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. அவசரமா பூஜைகள் பண்ணாதீங்க. நீங்க அவசரமா பூஜைகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சிருக்காங்க. ஆனா சாமியோட முகத்துல அங்கங்க அந்த சந்தன கரை பட்டிருக்கு. இது அந்த சந்தனம் குங்குமம் வைக்கும் போது நம்ம கவனிக்க தவறிடுற விஷயம். நம்மளுடைய அவசரத்தின் காரணமாக பூஜையை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவோம். இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் சரியா வைக்க வரல அப்படின்னா நம்ம காது குடையிறதுக்காக ஒரு பட்ஸ் கிடைக்கும். ஜான்சன் பட்னு சொல்லுவோம்ல, அதாவது அதோட கார்னர்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பட்டை சந்தனத்துல முக்கி சாமிக்கு பொட்டு வைங்க, ரவுண்டா வரும். இன்னொரு எட்ஜில் குங்குமம் வைங்க, சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரவுண்டாவும் இருக்கும், சாமியோட முகத்துல அங்கங்க அந்த கரைகளும் படாது. பூக்கள் அதிகமாக கிடைச்சது அப்படின்னா பூக்களை பூஜை அறைகளில் உபயோகிங்க. ஒரு நாள் முடிஞ்சதும் அந்த பூக்களை ரிமூவ் பண்ணிடுங்க. பூக்களை அதில் மேலேயே தொடர்ந்து வச்சிருக்காதீங்க. மந்திர ஒலிகள் கேட்கறது நல்லது. செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைங்க. அந்த தண்ணீரை பூஜைகள் பண்ணும்போது மாற்றிட்டே இருங்க. வீட்டில் முக்கியமாக அன்னபூர்ணி, சிவன் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, கணபதி, முருகன், லக்ஷ்மி, வெங்கடாஜலபதி, சரஸ்வதி இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் நிச்சயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வச்சுக்கலாம். அம்மன் மாதிரியான படங்களை வச்சு வணங்கும் போது அதுக்கு கும்பம்லாம் வைப்பாங்க. அதுக்கு சில பூஜை முறைகள் இருக்குது. அடிக்கடி வேப்பிலையெல்லாம் மாற்றணும். ஸோ அதெல்லாம் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டு அம்மனுக்கான பூஜைகள் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹனுமான், ஐயப்பன்னா வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது இல்லாமல் வாஸ்து முறையிலையும் தாந்திரிக முறையிலையும் சில ஐடியாக்கள் இருக்குது. அது என்னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்கிறேன். நன்றி.